நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த 1ஆம் தேதி காலையிலே உங்கள் மத்தியில் அந்த லாஸ்ட் யூனிட்டை மட்டும் கொஞ்சம் பண்ணுங்க. கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. அந்த 1ஆம் தேதி உங்களை பார்த்து உங்கள் மத்தியில் இருந்து அந்த ஊழியத்தை செய்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையாகவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஆமென். அதனால சந்தோஷமா இருங்க. இந்த 3 மாதத்துக்குள்ளாக அநேக ஜெபங்கள் உங்கள் வாழ்க்கையில கேட்கப்படுவதை உங்க கண்கள் காணும். ஆமென். இந்த மாத வாக்குத்தத்தத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஆனா அடுத்த 2 நாள் அதற்கான இணை வசனங்களை எனக்கு கொடுக்கவே இல்லை. நான் கன்கார்டன்ஸ் போய் தேடுறேன், டிக்ஷனரி பார்க்குறேன், என்னென்னமோ பார்க்குறேன், எனக்கு வார்த்தையே கொடுக்கல. அமைதியாக பைபிளை மூடி வச்சுட்டு படுத்துட்டேன். 2 நாள் கழிச்சு ஒரு நாள் மதியம் படுத்துட்டு இருக்கும்போது இந்த வார்த்தைகளை கொடுத்து ஒரு 3 கேரக்டர் கொடுத்தார். உடனே நடு தூக்கத்தில் எழுந்து வந்து மதியம் உட்காந்து கடன்னு ஒரு டைரி எடுத்து எழுதிட்டு ஆமேன் சொல்லுங்க. அவர் சொன்னால் செய்வார். ஆமேன். அதனால இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை மிக கவனமா கவனிங்க. நிச்சயமா இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும் நான் நம்புறேன். கர்த்தர் சொன்னார்னா நிச்சயம் செய்வார். வானமும் பூமியும் மாறினாலும் அவர் வார்த்தைகள் மாறவே மாறாது. நான் என் வசனத்தை அனுப்பினா அது என்னிடத்துல எப்படி திரும்பாது? வெறும் ஒருவேளை தாமதமாகலாம், ஆனால் தவறாம நடக்கும். நீங்க அந்த இடைப்பட்ட காலத்துல காத்திருக்கிறது இருக்கு பாருங்க, அந்த நேரத்துல தான் சத்துரு சோதிச்சு அநேகரை திசை திருப்பிடுவான். நீங்க காத்திருந்தீங்கன்னா அந்த டைம் வரும்போது அதை ஆட்டோமேட்டிக்கா அவர் செய்வார். ஆமென். அதனால எடுத்து என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் அதனுடைய 36ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 36:36. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலம் ஆக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஒரு ETB அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அப்போது உங்களை சுற்றியுள்ள வேற்று இனத்து ஜனங்கள் ஆண்டவராகிய நான் அழிந்திருந்ததை கட்டி உள்ளேன் என்றும் பாழிடமாய் இருந்ததை விளைநிலமாக்கி உள்ளேன் என்றும் அறிந்து கொள்வார்கள். ஆண்டவராகிய நான் இதை உரைத்தேன், நானே இதை செய்து முடிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு உங்க ஜனத்தோட பேசுங்க. வார்த்தையும் வல்லமையும் உம்முடையது. இந்த பலிபீடத்துக்கும் பரலோகத்துக்கும் நேரடி தொடர்பு வந்து என்னை மூடி மறைங்க. பரிசுத்த ஆவியானவர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, யூதர்களுக்கு 3 தீர்க்கதரிசிகள் மிக மிக முக்கியமானவர்கள். அதுல ஏசாயாவும் எரேமியாவும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் ரொம்ப முக்கியமானவர்கள். இன்றைக்கு வரைக்கும் இந்த தீர்க்கதரிசிகள் எழுதி கொடுத்த புத்தகத்தை அவர்கள் பொக்கிஷமா வைத்திருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் தேசம் இவர்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட தண்ணீரற்ற பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதமான தேசம். அழியும் என்பதற்கு எந்த முகாந்தரமும் இல்லாத தேசம். அமெரிக்கா அழிய போதுன்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா? ஏன்னா இருக்கிற எல்லா வெப்பன் வெல்டு, அதனால தான் வல்லரசு. ஆனா அமெரிக்கா அழிய போகுது. அமெரிக்கான்னு ஒரு தேசமே இருக்காது, எழுதி வச்சுக்கோங்க. பைபிள் அமெரிக்கா பேரே கிடையாது. சின்ன எத்தியோப்பியா பேரை எழுதி வைத்திருக்கிறார். அமெரிக்கான்னு ஒரு தேசமே இருக்காது கொஞ்ச நாள்ல. சரி, அது வரல. நான் இப்ப கவனிங்க, இந்த தேசம் அழிவதற்கு வாய்ப்பே இல்லாத போது இந்த 3 தீர்க்கதரிசிகள் தான் சொன்னாங்க, இந்த தேசம் மண்மேடுகளாய் மாற்றப்படும். இந்த தேசத்துல மனிதர்கள் குடியிருப்பதற்கு எந்தவித ஆதாரங்களும் இல்லாத இடமாய் மாற்றப்படும் என்று இந்த 3 தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாய் சொன்னார்கள். நிறைய சொல்லி இருக்கிறாங்க சிலர். இவர்கள் முக்கியமானவர்கள். ஆனால் கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தீங்கன்னா இதே ஏசாயாவை கொண்டு, இதே எரேமியாவை கொண்டு, இதே எசேக்கியேலை கொண்டு கர்த்தர் சொல்றாரு, நிர்மூலம் ஆகி போகும் என்று நான் சொன்ன பட்டணங்களை மீண்டுமாய் நான் கட்டி பாழாய் போனவைகளை நானே திரும்பவும் எடுத்து கட்டுவிப்பேன். ஆமென். ஏங்க அவரே நிர்மூலமாக்குறாரு, ஏன் அவரே கட்டுறாரு? ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் கர்த்தர். அடிக்கிறவரும் அவரே, காயப்படுத்துகிறவரும் அவரே, கொல்லுகிறவரும் அவரே, உயிர்ப்பிக்கிற தரித்திரம் அடைய செய்கிறவரும் அவரே, ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் அவரே. ஆமென் சொல்லுங்களேன். அவர் செய்ய நினைச்சதை தடுக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. அப்ப இங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இந்த நிர்மூலம், டிஸ்ட்ராய்டு என்ன போட்டிருக்கு? மரித்து போன
அல்லது அழிக்கப்பட்ட நிலையில இருக்கிற ஒரு தேசம், ஒரு ஜனத்தினுடைய நிலை. ருனிட் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. பாழடைந்த, திரும்பமாக பயன்படுத்த முடியாத, சீர்படுத்த முடியாத நிலைமைக்கு ஒரு தேசமும் அந்த ஜனங்களும் வந்துட்டாங்க. ஆமென். நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? இனிமே ரினியூ பண்ண முடியாது பாஸ்டர், இனிமே இதை மாத்த முடியாது பாஸ்டர், இனிமே இது முடிச்சிட்டோம் பாஸ்டர், கைவிட்டு எல்லாம் நினைக்கிறேன் பாஸ்டர், உங்களோட தான் கர்த்தர் இந்த 1ஆம் தேதி பேசுறாரு. பாழானதை பயிர் நிலமாகவும் நிர்மூலமானதை கட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறார். நான் விசுவாசியா இருந்தா நல்ல கையை தட்டி பாஸ்டர் காது செவிடாயிர மாதிரி தட்டி இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மனிதர்களால் இதை கட்டி எழுப்ப முடியாது, மந்திரவாதிகளால் கட்டி எழுப்ப முடியாது. எங்கேயாவது போய் சூனியம் பண்ணி தனக்கே, இப்ப எப்படி சூனியம் பண்றாங்களா, அடுத்தவனை கெடுக்கல, நான் நல்லா இருக்கணும்னு பண்ணின்னு வராங்கன்னு சொல்றாங்க சிலர். அப்படி பண்ணாலும் முடியாது. இல்ல ஊமையான விக்கிரகம் இருக்கிற கோயில் அதுல போய் நின்னாலும் முடியாது. ஆயுத பூஜைக்கு பூசணிக்காய் உடைச்சாலும் முடியாது சார். ஆமீன் சொல்லுங்க. என்ன பண்ண முடியாது? இந்த தேசத்தையோ இந்த ஜனத்தையோ உயிர்ப்பிக்க முடியாது. ஒரே ஒருத்தரால மட்டும்தான் உயிர்க்க முடியும். அவர் யெகோவா என்கிற என் தேவனாகிய கர்த்தர். ஆமென். எதிரிகள் எப்பேற்பட்ட தேசத்தை அழிச்சிட்டாங்க தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசத்தினுடைய பழங்கள் இந்நாள் வரை இஸ்ரவேலுடைய அக்ரிகல்ச்சர் போல எந்த தேசத்திலையும் அக்ரிகல்ச்சர் கிடையாது. இந்த நம்முடைய நாட்டு பிரதமரே நம்ம நாட்டில் அக்ரிகல்ச்சரை பெருக்கிறதுக்கு அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் எல்லாம் எங்க அனுப்புறாரு தெரியுமா? இஸ்ரேலுக்கு அனுப்புறார். அவ்வளவு வளமான இருந்த தேசம், பெரிய பெரிய ராஜாக்கள், ஞானமுள்ள ராஜாக்கள், ஐஸ்வர்யம் உள்ள ராஜாக்கள் ஆண்ட ஒரு தேசம் இந்த இஸ்ரவேல் தேசம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேலைப்பாடுகள் போல ஒருவராலும் உலகத்தில் செய்ய முடியாது. பெரிய பெரிய ராஜாக்கள் வாழ்ந்த பட்டணங்கள் அது. லேவியர்கள் ஆசாரிய ஊழியம் செய்த பட்டணம் இப்ப எப்படி தெரியுமா இருக்குது? அலங்கங்கள் எரிக்கப்பட்டு, சுற்றிலும் இருந்த சுற்றுச்சுவர்கள் இடிக்கப்பட்டு, வீடு இருந்தது, ஜனங்கள் வாழ்ந்ததற்கான அடையாளமே இல்லாமல் மண்மேடுகளாய் சத்துருக்கள் மாத்திட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு சூழ்நிலையில தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி 36 வசனம், 36 அதிகாரம், 37 ரொம்ப முக்கியமான வசனம் அதிகாரம். நீங்க வீட்டுல போய் வாசிங்க. இப்பதான் சொல்றாரு, பாழாய் போய் இருக்கிறத நான் என்ன பண்ண போறேன்? என்ன பிரதர்? கர்த்தராகிய நான் வாசிங்க திரும்பவும். நிர்மூலமானதை என்ன பண்ண போறேன்? கட்டுகிறேன் என்றும். அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் பாழா போச்சு? ஏசாயா 1:28 சொல்லுது, இவர்கள் கர்த்தரை விட்டு விலகினார்கள். அவன் வாசிங்க 1:28. கொஞ்ச நேரம் ஆனாலும் இன்னைக்கு செய்தி கேட்டு போங்க. 1:28. துரோகி, துரோகி படி, படிமா. பாவிகளும் ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள். என்னவா மாறிட்டான் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனம் துரோகியா மாறிட்டான், பாவியா மாறிட்டான். ஒவ்வொரு ஆராதனையில முடிச்சு அனுப்புறோம். என்ன சொல்றோம்? என் ஆத்துமாவே, என் முழுமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த எல்லாத்தையும் மறந்துட்டான். தான் எகிப்தில் அடிமைப்பட்டதை மறந்துட்டான். கர்த்தர் எப்படி 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தி வந்தார்ன்றதை மறந்துட்டான். சோறு போட்டதை மறந்துட்டான். வீடு கட்டிக்கிட்டு வீடு கட்டாமைய வீட்டுக்குள்ள கொடுத்தனும் போனதை மறந்துட்டான். எல்லாத்தையும் மறந்துட்டு என்னவா மாறிட்டானா? துரோகி. சொல்லுங்களேன், துரோகி. ஆமென். நிறைய நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்காம போயிடுறோம். கர்த்தர் நமக்காக பட்ட பாடுகளை மறந்து போயிடுறோம். எந்த நிலைமையில இருந்த நம்மள எங்கே கொண்டு வந்தார் என்பதை மறந்து போயிட்டதுனால என்ன பண்றார் கர்த்தர் கேட்டீங்கன்னா, நிர்மூலமாக்குவதற்கு யார்கிட்டனா சத்துருக்கள் கையில நம்மளை ஒப்பு கொடுத்துறார். புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வாசிக்காமே நேரா போயிடலாம் நினைச்சேன், ஆனா வாசிக்கணும். வாசிங்க. புலம்பல் 2:17. கர்த்தர் தான் நினைத்ததை செஞ்சார். ஆமென். மனுஷெல்லாம் கவனிங்க, மனுஷன் என்ன உங்க மேல நினைக்கிறானோ செய்யவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கவனிங்களேன். ரட்சிக்கப்பட்டு இந்த ஆலயத்தை நம்பி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, உனக்கு ஒரு தேவ தூதர்களோட பாதுகாப்பு இருக்கு. மனுஷன் ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சா செய்யவே முடியாது. சவுல் தாவீதுக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? செய்ய முடிஞ்சுதா? அந்த தொடவே இல்லாம. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் தான் செய்யணும். அடிக்கிறவரும் அவரே, அணைக்கிறவரும். நான் தான் செய்ய நினைத்ததை செய்தார்,
பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தம்முடைய வார்த்தையை சொல்லிட்டார். அப்பவே சொல்லிட்டார், நீ என்ன விட்டா நான் உன்னை விட்டுருவோம்பா, நான் உன்னை தேடினா நீ என்ன தேடினா நான் கூட இருப்பேன்பான்னிட்டார். கட்டளையிட்டார். வாசிய, அவர் தப்ப விடாமல் நிர்மூலமாக்கி உன்மேல் பகைஞர்கள் சந்தோஷிக்கும்படி செய்தார். உன் கொம்ப உயர்த்தணும். யார் கொம்பு உயர்ந்துடுச்சு இப்போ? சிஸ்டர், பிரதர், கவனிங்க. ஏன் இந்த பரிதாப நிலைக்கு வந்துட்டான் இஸ்ரவேல்னா, துரோகம் பண்ணி கர்த்தரை மறந்து போன உடனே கர்த்தர் சத்துரு கையில் என்ன பண்ணிட்டார்? இவனை கர்த்தரே அவங்க தண்டிக்கப்படட்டும் நிர்மூலமாகட்டும் விட்டுட்டார். ஆமென். கர்த்தரே மனிதர்களை சத்துருகளை எழுப்பி நம்மளை தண்டிக்கிறார். ஏன் தண்டிக்கிறார்? மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குவா, அல்லது உங்களை கர்த்தர் நிச்சயமா இல்லாம அப்படி பாழாக்குவதற்கா? இல்ல, உங்களை தன் பக்கமாய் திருப்புவதற்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவுகள் இருக்கும்போது கர்த்தரை தேட மறந்துடுறோம். குறைவுகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பெத்லகேம் ஞாபகம் வருது. ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப கடவுளை தேடுற ஆள்லாம் பாருங்களேன். நீங்க என்ன இந்த கடவுள் இல்ல, எல்லா கடவுள் கோயில் கோயிலா போவான் பாருங்க, அவன் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கும். பிரச்சனையே இல்லாதவன் ஏன் சார் கோயிலுக்கு போறான்? ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னிடமா திருமணம். 36ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிங்க, 36 37 வாசிங்க. கொஞ்சம் வசனம் பேசுற மாதிரி இருக்கும், ரொம்ப முக்கியம், அதனால தான் பேசுறேன். கர்த்தராகிய ஆண்டவர், கொஞ்சம் சத்தம் ஏத்தி படி தம்பி. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி, கீழ் வசனம் வாச்சோம் இல்லையா? இதை அனுகிரகம் செய்யணும்னா, நிர்மூலமானதை கட்டணும்னா, பாழானதை பயிர் நிலம் ஆக்கணும்னா, உன்னை சுற்றி உள்ள ஜனங்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படணும்னா, நான் சொன்னதை உனக்கு செய்து முடிக்கணும்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எசேக்கியேல் இந்த ஜனத்துக்காக ஒரு 21 நாள் உபவாசம் போட்டு நீ தனிமையில உட்கார்ந்து புறா மாதிரி அழுது ஜெபிப்பான் பாஸ்டர் கிட்ட சொன்னாரா? எசேக்கியேல் 2 வேலையை செஞ்சார். அவர் ஆசாரியன், லேவி கோத்திரத்தை செஞ்ச ஆசாரியன். ரெண்டாவது அவர் தீர்க்கதரிசி. இவர்கிட்ட கர்த்தர் சொல்லிப்பா, என் ஜனங்க இப்படி என்னை விட்டு போயிடுச்சுங்கப்பா, அதனால நீ உபவாசம் போட்டு. இல்ல, யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் ஜெபிக்கணும், அவங்க தான் கர்த்தர் பக்கம் திரும்பணும். நீ நகோமி திரும்பி வரணும். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் என்ன பண்ணணுமா? என்கிட்ட விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுவது போல் கையை தட்டி சொல்லுங்களேன், நான் கர்த்தர்கிட்ட திருமணா எனக்கு நடக்கிறது என்ன தெரியுமா? பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இந்த 1ஆம் தேதி காலையில இந்த வாக்குத்தத்த ஆராதனையில உன்னுடைய இருதயத்தோட நேரடியாய் கர்த்தர் பேசுகிறார். உனக்கும் கர்த்தருக்கும் இருந்த ஆதிகால தொடர்பு, உனக்கும் கர்த்தருக்கும் இருந்த ஆதிகால ஐக்கியம், நீ அவர் மேல வைத்திருந்த அன்பு இந்த நாளில உன்னிடத்துல இருக்கிறதா? ஒரு காலத்துல எகிப்தில இருந்தபோது அந்நிய தேவர்களை சேவிக்காத நீ இன்றைக்கு பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானானுக்கு வந்த பிறகு அந்நிய தேவர்களை வணங்குவதற்கு போனது என்ன? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆதி அன்புக்கு தன் ஜனங்கள் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவட்டும். எவ்வளவு காலம் பாஸ்டர் ஒடுக்குவாரே? 49ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 49:17. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும். கையை தட்டிடுங்களேன். இந்த 10ஆம் மாசம் என்ன தெரியுமா? நஷ்டத்தை ஏற்படுத்தினவன் நல்லாதான் கையை, கஷ்டத்தை கொடுத்தவன், நிர்மூலமாக்கினவன், உனக்கு இதுவரைக்கும் வாய்க்காமலே இருந்தது, அவன் எல்லாம் இந்த மாதத்துல, இந்த 1ஆம் தேதியில இந்த சத்தத்தை கேட்கிற நேரத்தில் உன்னை விட்டு, உன் வீட்டை விட்டு உன்னை அழித்த நஷ்டத்தை கொண்டு வந்த சத்துருக்கள் புறப்பட்டு ரேமாவாய் சொல்லுகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? புறப்பட்டு போவார்கள் பா. இந்த மாசத்திலிருந்து உனக்கு நிர்மூலம் கிடையாது, பாழ் கிடையாது. கர்த்தர் இந்த புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்வாரு, நான் மனப்பூர்வமா உங்களை என்ன பண்ணலையா? சிறுமப்படுத்தல. மனப்பூர்வமா உங்களை என்ன பண்ணல? வேணும்னே தண்டிக்கல.
இப்படி கை வச்சாதான் நீ என் பக்கம் திரும்புவ. அடையாளம் என்ன தெரியுமா? நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குது? புதியது. அல்லேலூயாவா, ஆமென் சொல்லுங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 37:13. என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து இப்ப செத்து போய் நம்ம அடக்கம் பண்ண ஆளெல்லாம் போய் அந்த கல்லறை ஆண்ட நின்று பாடி எல்லாம் ஓபன் பண்ணி உள்ள இருந்து பாடி எழுப்பினா என்ன பண்ணுவானுங்க நம்மள ஊர்ல இருக்கிறவனா? இங்க என்ன சொல்றாரு இந்த எசேக்கியேல் 37? உங்களுக்கு தெரியும், உலர்ந்து போன எலும்புகள் பக்கத்துல கொண்டு போய் நிறுத்தி, இன்னைக்கு உன் நிலைமை இதுதான். உன்னால இனிமே உயிரடவே முடியாது, இனிமே உன்னால எழும்பவே முடியாது. எல்லாம் உன்னை முடிவு பண்ணிட்டான். உன் குடும்பம் முடிஞ்சது, நீ முடிஞ்ச, அவ்வளவுதான், காலின்னு சொல்லிட்டான். ஆனா நான் நீ குழிக்குள்ளே இருந்தாலும் அங்கே வந்து பிரேத குழிகளை திறந்து உன்னை அதிலிருந்து வெளிப்பாட பண்ணி, உன்னை யார் முடிந்தது என்றார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக திபாரா. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில முடியல, முடிந்ததில துவக்கத்தை பார்க்கிற ஒரு தெய்வம். ஆமேனா? அடுத்த வசனம் வாசிங்க. என் ஆவிய உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்கள் என்ன ஆவீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உயிர் அடைய போறீங்க, உயிர் அடைய போறீங்க. உயிர் அடைஞ்சா என்ன பாஸ்டர் ஆகும்? 36:35 பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்றென்றும், அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். 34 பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக கையை தட்டி சொல்லுங்க, பயிரிடப்படும். உன் பிள்ளை வாழ்க்கை பாழா போச்சு நினைக்கிறியா சகோதரி சகோதரனே? உன் எதிர்காலம் பாழா போச்சு நினைக்கிறியா? உன் கம்பெனி பாழா போச்சு நினைக்கிறியா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் நிர்மூலமானதை கட்டுகிறவர், பாழாய் கிடக்கிறத பயிர் நிலமாக்குகிறவர். ஆமென். இதுவரை உங்க வாழ்க்கையில எவைகள் நிர்மூலம் ஆகி இருந்ததோ அவளை கட்டி எழுப்ப போறாருங்க. நீங்க நம்புங்க. அது உங்க உடம்பு சரீரத்துல வியாதி பலவீனம் வந்திருக்கலாம், உங்களுக்கு எத்தனை போராட்ட சத்துரு கொடுத்திருக்கலாம், எல்லாத்தையும் கட்டி எழுப்ப போறா. அதுக்கு தாங்க திருச்சபை, அதுக்கு தாங்க ஆண்டவர், அதுக்கு தாங்க ஊழியம். ஆமென் சொல்லுங்க. கட்டி எழுப்பணும். 2 கொரிந்தியர் 10:8 பவுல் சவால் விடுறார். வாசிங்க 2 கொரிந்தியர் 10:8 வாசிச்சு பாருங்க. மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல சபை, உங்களை ஊன்ற கட்டுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து. அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு சிஸ்டர். அந்த அதிகாரத்தை மேன்மை பாராட்டுறோம். எதுக்கு தெரியுமா? உங்களை கட்டி எழுப்பணும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த சபைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கை நிச்சயமாய் நிச்சயமாய் கட்டி எழுப்பப்படும். ஆமென். எனக்கு ஒரு 3 காரியங்களை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். சரியா முடிச்சிருவோம். 8:20 8:25. 1, மனிதர்களுடைய சூழ்ச்சிகளால் நிர்மூலமாக்கப்பட்ட பாழாக்கப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் திரும்பவும் கட்டி எழுப்பினார். 2வது, சத்துரு நேரடியா தலையிட்டு ஒரு குடும்பத்தையே நிர்மூலமாக்கிட்டான், அடிச்சு போட்டான் குடும்பத்தை. அதை கர்த்தர் திரும்பவும் கட்டி எழுப்பினார். 3வது, இயற்கை இருக்கு பாருங்க, இயற்கை நீதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த இயற்கை நிர்மூலமானதையும் கர்த்தர் கட்டி எழுப்பினார். இந்த 3 சம்பவத்தை 15 நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனத்திலிருந்து நல்லா வாசிங்க. ஆதியாகமம் 37 31 வாசிங்க. அவர்கள், மெதுவா வாசிங்க பிரதர், டைம் இருக்குது, எல்லாருக்கும் லீவு. அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்திலே தோய்த்து பல வர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி, இதை எவனு நேரில் வரல, நாங்கள் கண்டெடுத்தோம், இது குமாரனுடைய அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என்னுடைய குமாரனுடைய அங்கிதான்,
ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து, துஷ்ட மிருகம் பட்சித்து போடல, துஷ்ட மனிதர்கள் பட்சித்து போட்டானுங்க. ஆமென் சொல்லுங்களேன். துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது என்று யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி ஆரட்டில் ரட்டை கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக, ஆமே, நல்ல மனுஷனை நிமிந்து பாருங்க, நல்ல மனுஷனை, கர்த்தரால் தரிசனம் பெற்ற ஒருவனை, கர்த்தருக்காக பயன்பட வேண்டிய ஒருத்தனை, கர்த்தர் கையில வைத்து பார்த்து அழகு பார்த்த ஒரு மனுஷனை மனுஷங்களாம் ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணி திட்டம் பண்ணி உறவுகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒண்ணும் இல்லாம ஆக்கணும்னு சொல்லி அந்த மனுஷன் தூக்கி குழியில போட்டாங்க. இப்ப ஒருவேளை இவனுங்களே மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி தம்பி அப்படி செஞ்சிட்டமடா அப்படின்னு தம்பியை தேடி போனா தம்பியை கண்டுபிடிக்க கூட முடியாது. ஏன்னா அவன் போயிருக்கிற தேசம் அந்த மாதிரி தேசம், பெரிய தேசத்துல கொண்டு போய் அடிமைகளா வித்துட்டாங்க. அவன் எந்த முகாந்திரமும் பண்ணல, ரொம்ப நல்லவன். நான் அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப நல்லவங்களுக்கு தான் ரொம்ப சோதனை வரும். ரொம்ப நல்லவங்களை தான் நிறைய பேர் தூக்கி குழியில போடுவாங்க. நீங்க ரொம்ப கெட்டவனா இருந்தா எவனும் பக்கத்திலேயே வரமாட்டான். நீங்க குழியில தூக்கி போடுறாங்கன்னா நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் உயர்வு படிக்கட்டுல யார ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை தூக்கி உள்ள போடுறாங்க நல்லவங்களா இருந்துன்னா நீங்க இப்போ எதன் உயர்வின் படிக்கட்டில் எந்த படிக்கட்டுக்கு வந்துட்டீங்க? இந்த குழிக்குள்ள ஒண்டி யோசேப்பு போவாம இருந்திருந்தான்னா எகிப்துக்கே போயிருக்க மாட்டார். சில நேரங்களில் மனுஷங்களை பகைக்க வைக்கிறது, சொந்தக்காரனுக்கு திடீர்னு சண்டை வந்து நம்மளை விட்டு பிரிய வைக்கிறது, இதெல்லாம் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களை உயர்த்துறதுக்காக. நீங்க ஆமேனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. இவங்கெல்லாம் சேர்த்து யோசேப்பை குழிக்குள்ள போட்டாங்க. ஆனா யோசேப்பு நம்பின தேவன், யோசேப்புக்கு தரிசனம் தந்த தேவன் அவன் வாழ்க்கையை நிர்மூலமாக்க விடவே இல்லை. ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? மனுஷங்க பார்வைக்கு வேணா உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்களுடைய தொழில், உங்க எதிர்காலம் நிர்மூலமானதை போல பரிதாபமாக உங்களை பார்க்கலாம். உங்கள் பின்புறத்தில் உங்களை சிங்காரமாய் மாற்ற தேவன் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். நீங்களே கூட நினைச்சிடலாம், என்ன பாஸ்டர் கொஞ்சம் வந்த உடனே, தரிசனம் வந்த உடனே, கொஞ்சம் ஆண்டவரை நம்பின உடனே, ஆண்டவர் அன்புக்குள்ள வளர ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் மேல வருவன் பார்த்தா குழிக்குள்ள போட்டான் பாஸ்டர். எழுந்திருக்க முடியாத குழியில கிடக்குறேன்னு சொல்றீங்களா? உங்க பின்னாடி ஒரு கரம் வேலை செஞ்சிட்டு இருக்குது. உங்க பின்னாடி கர்த்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. வாட்சி பாருங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 17:24 வாசிங்க. ரொம்ப முக்கியமான வசனங்களை மாத்திரம் வாசிக்க சொல்றேன். எசேக்கியேல் 17:24 வாசிங்க. அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை என்ன பண்ணுவாரா? உயர்ந்த விருட்சத்தை என்ன பண்ணுவாரா? தாழ்த்தி, தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும் நான் பச்சையா இருக்கிறான். இப்போ பணம் பிரதர், ஏகப்பட்ட பணம், ஓஹோன்னுக்கிறான், செல்வ செழிப்பு, அதிகாரம், பதவியில் இருக்கிறான். பச்சையா இருக்கிறதை பட்டு போக பண்ணி, பட்டு போன விருட்சத்தை கையை தட்டி சொல்ல, பட்டு போயிருந்த உன்னை கர்த்தர் தழைக்க பண்ணி. எத்தனை எல்லாரும் யோசேப்பு வாழ்க்கை பட்டு போச்சு நினைச்சான். ஆனா கர்த்தர் தழைக்க பண்றார். உங்களை நிர்மூலமாக்கின மனிதரை தாழ்த்தி, பட்டு போன உன்னை தழைக்க பண்ணி அவர் கரத்தில் எடுக்கும் போது அவர் கர்த்தர் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். ஆமே. யோசேப்பு எப்படி தெரியுமா கூப்பிட்டாங்களா? 41:14 தீவிரமாய், இங்கிலீஷ்ல போட்டிருக்கு எமர்ஜென்சி பீரியட், பஞ்சம், என்ன பண்றது தெரியல, கூப்பிடு. நான் சொல்லட்டுமா? கீழே கடக்கிறவனை கர்த்தர் ஒரு போன் கால்ல மாட்டுவாரியா? ஒரு லெட்டர்ல மாத்துவாயா? ஒரு மனுஷன் வந்தா, ரெபேக்கா உன் வாழ்க்கை மாறிடும், நீ இருக்க வேண்டிய இடமே வேற. ஆமே. காலைல தண்ணி எடுக்கும் போது ரெபேக்கா நினைச்சிருக்குமா நம்ம கையில இன்னைக்கு 40 சவர நகம் வரும்னு? இல்ல, நான் ஈசாக்குக்கு மனைவி அவன் நினைச்சிருக்கோம். யாரோ ஒரு பரதேசி வெள்ளை துணி போட்டு வந்து நின்னுங்க, கொளுத்து வச்சு அந்த கிணத்து ஓரம் நினைச்சிருப்பான். ஆனா அவன் வாழ்க்கையை மாத்தத்துக்கு ஒரு எலியாசர். நான் சொல்லட்டுமா? உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த மாதத்துல நீங்க நம்பினீங்கன்னா ஏதோ ஒண்ணு உங்களை தேடி, யாரோ ஒருவர் உங்களை தேடி, ஏதோ ஒண்ணு தேடி. ஆமேனா? அல்லேலூயாவா. எப்படி கூப்பிட்டாங்களா சிஸ்டர்? குழிக்குள்ள கிடந்தவன 41:14 அப்போது பார்வோன் அழைப்பித்தான். எமர்ஜென்சி பீரியட், ஐசியூல போட்டாங்க.
தீவிரமாய் காவல் கிடங்கல. பிரதர், இருக்கிற குழிய, இருக்கிற சிறைச்சாலைய, இருக்கிற நிலைமையை பார்த்து சோர்ந்தே போயிடாதீங்க. யாருக்கு தெரியும் கர்த்தர் உங்களை பத்தி என்ன திட்டம் வச்சிருக்கிறான்னு? பாழா நொறுக்கி போட்ட யோசேப்பினுடைய வாழ்க்கை எங்க இருக்கிறான் என்று தகப்பன் தெரியாமல் அழுது கொண்டிருக்கிற வாழ்க்கையில கர்த்தர் இந்த மனிதனை பின்புறத்தில் உயர்த்தி கொண்டிருக்கிறார். வீட்டில் தகப்பனாகிய யாக்கோபு அழுகிறார், மகனாகிய இவன் தேசத்தில் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறான். நான் ரகசியத்தை சொல்லட்டுமா? உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், உங்களுக்காக துக்கிக்கிறவர்கள், உங்களுக்காக அழுதவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அலங்காரமாய் மாற்றி உங்களை உயர்த்துகிறதை உங்க கண்கள். ஆமெனா? 41 வாசிங்க பிரதர். 41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதும் அதிகாரி ஆக்குவேன் என்று சொல்லி 44 வாசிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன் எகிப்து தேசத்தில் உள்ள ஒருவனும் உன் உத்தரவில்லாம கைய கால. எத்தனை பேர் நம்புறீங்க? பாழாய் கிடந்த உன் எதிர்கால, நம்பிக்கை இல்லாமல் கிடந்த உன் வாழ்க்கை, மனிதர்கள் நிர்மூலமாகி போட்ட உன் தரிசனத்தை கட்டி எழுப்ப போறாரு. எப்படி எழுப்ப? அதிகாரத்தோட. ஆமே. பார்வோனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, யோசேப்புக்கு அந்த அதிகாரம். உன்னை உருவாக்கின குருக்கே குருவை விட மிஞ்சி நம்ம கையை தட்டு சொல்லுங்க. உனக்கு தொழில் கத்து கொடுத்தவன் இந்த ஊழியத்தை கத்து கொடு. ஆமெனே சொல்ல மாட்டீங்க. பார்வோனுக்கு அந்த அதிகாரம் இல்லையா? கர்த்தர் அவனை அப்படி ஆக்கிட்டாரு. உங்களை ஆக்க போறாரு. பாழா போச்சின்னு மாத்திரம் வாயை திறந்து இனிமே பண்ணிடாதீங்க. இனிமே நெகட்டிவே உங்க வாயில என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. குழியில இருக்கிற குழி தான் ஃபர்ஸ்ட் படி. ரெண்டாவது படி யார் தெரியுமா? போர்த்திபாரின் மனைவி. ஆமென் சொல்லுங்க. பொய் குற்றச்சாட்டு ரெண்டாவது படி. மூணாவது படி எது தெரியுமா? சிறைச்சாலை. நாலாவது படி பார்வோன் வீடு. இனி சொல்லட்டுமா? உன்னை 3 படிகளை தாண்டி கர்த்தர் எங்க கொண்டு வந்துட்டார்னா உயர்வென்ற படிக்கு கொண்டு வந்தார். நம்பி இருந்தா நீங்க ஆமென் சொல்லி இருப்பீங்க. அல்லேலூயா. இனிமே நீ கீழே போக மாட்டேங்க. கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த தொழில், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். யோசேப்பு 110 வயதுல மரிக்கிற வரைக்கும் ராஜா. இந்த எம்எல்ஏ பதவி 5 வருஷத்தை புடுங்குற வேலைலாம் அங்க என்னது கிடையாது. நான் சொல்றேன், கர்த்தர் உயர்த்தனா உயர்த்தினதான் உன் மரண காலம் வரைக்கும் அவர் தான் உன்னை. ஆமே. ரெண்டாவது நேரம் ஆச்சு. ரெண்டாவது யாருடைய வாழ்க்கைய நிர்மூலமாச்சு? ஒன்னு சொன்ன மனிதர்கள் சேர்ந்து யோசேப்பின் எதிர்காலத்தை என்ன பண்ணிட்டாங்க? ஆனா கர்த்தர் கட்டி எழுப்பிட்டாரு. ரெண்டாவது, சத்துருவே நேரடியா ஒருத்தனை மோதிட்டான். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2:3. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா பூமியில ஒருவனும் இல்லை. முகாந்திரம். அந்த வார்த்தையை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கங்களேன். முகாந்திரம் இல்லாம உங்களுக்கு பிரச்சனையா பிரதர்? நீங்க நல்லவங்களா இருக்கும்போது போராட்டம் வந்ததா? அமைதியா இருங்க. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்ன ஏவின போதும் அவன் இன்னும் கையை தட்டி சொல்லிடுங்களேன். யோபுவின் குடும்பத்தை, கௌரவத்தை, நன்மதிப்பா சத்துரு நேரடியா தலையிட்டு நிர்மூலமாக்கனா. ஆனால் கர்த்தர் கட்டி எழுப்பினார். ஆமே. முகாந்தரமே இல்லாம, எந்த தவறும் செய்யாத, குற்றம் சாட்டப்படாத நிலையில உங்கள் உண்மை தேவனுக்கு முன்பாக இருக்கும் போது சத்துரு உங்களை தாக்குறானா, உங்க காரியத்தை கர்த்தர் பார்த்துப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமா வாழணும், உண்மையா வாழணும். இது வரைக்கும் எனக்கு சத்தியம் தெரியாது, இது வரைக்கும் இந்த பைபிள் தெரியாது, இது வரைக்கும் நான் மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டேன், இந்த சத்தியத்தை கேட்க கேட்க நான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் மாற ஆரம்பிப்பாங்க. பாத்தீங்களா? செம்மடி அடிப்பான் சத்துருவோம், உங்களை பயங்கரமா அடிப்பான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் ஓப்பன் டோர் மினிஸ்ட்ரி தான். என்னது? திறந்த வாசல். போனீங்கன்னா துட்டு கிடைக்கும், போனா சாப்பாடு கிடைக்கும், போனா உடம்பெல்லாம் ஒரு ஜுரம் வராது, ஒண்ணும் வராது, எதுவும் வராது. ஆனா உள்ள மாற்றம் ஏற்பட 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 ஒருத்தவன் பார்த்துக்கினே இருப்பான், இவனை இப்படி விட்டுறக்கூடாது,
இவன் பாட்டு நீ எழுந்து பரிசுத்தம் கிரிசுத்தம் அது இதுன்னுட்டு ஊழியம் எங்கேயத்துக்கு போயிட போறான் இவனை போடு 2 ஆமென் சொல்லுங்க. இவன் பாட்டு இவனை ஆசீர்வதிக்கப்பட்டா சர்ச்சை கிச்சி கட்டி கொடுத்துட போறான் போடு. இந்த நெருக்கத்துல எல்லாம் பிடுங்குவான். சொல்லுங்களேன், நான் ரொம்ப ஆழமா பேசுறேன். இந்த நெருக்கத்துல எல்லாம் சிலர் சொல்றாங்க, பாஸ்டர் பழைய மாதிரியே இருந்துடுறேன் பாஸ்டர். ஒரு அம்மா இந்த சர்ச்சுக்கு வந்து பழைய சர்ச்சுக்கே போயிடுச்சு, நீங்க ரொம்ப கத்து தரீங்க, பரலோகமானா என்ன பண்ண முடியாது, என்னால தப்பிக்கவே முடியாது, அவருக்கும் ஒண்ணும் தெரியாது எங்களுக்கும் ஒண்ணும் தெரியாதுன்னுச்சு. நல்லா கவனிங்க என் அன்பு சகோதரனே, உன் வாழ்க்கையில பரிசுத்தத்தை நேரி முகாந்தரமே இல்லாம உங்களுக்கு தொடர்ந்து அழிவுகள் சத்துரு கொடுக்கறானா, தொடர்ந்து இழப்புகளா, நீங்க ரொம்ப உத்தமமா உண்மையா தேவ பார்வைக்கு வாழ்ந்து எல்லாத்தையும் இழந்து போய் உட்கார்ந்து இருக்கிறியா? ஒண்ணு பண்ணுங்க, யோபுவை போல வாயை திறக்காம கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று மாத்திரம் உங்க வாய்கள் அறிக்கை பண்ணுவீர்களானால் காலங்கள் மாறும், நேரங்கள் மாறும். கர்த்தர் எதை இழந்தீர்களோ ஆமெனே சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோபு போல அமைதியா இருங்க. நான் யோசிச்சேன் பிரதர், இன்னைக்கு காலையில யோபு ஒரே நாள்ல எல்லாம் இழந்துட்டான். இழந்துட்டோன்னப்பா இழந்துட்டான் பார், ஓகேவா? இப்பவும் என் மகன் வாயை திறந்து என்ன பண்ணல, ஒன்னும் சொல்லல, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாருன்ட்டான். பாத்தியா, ஜெயிச்சிட்டான் பாத்தியா? அடுத்த நாளே கொடுத்துருக்க முடியுமா முடியாதா? அடுத்த நாளே எல்லாத்தையும் இழந்தது கர்த்தரால முடியுமா இல்லையா? அவர் கரத்திலே சொத்துமும் வல்லமும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் உயர்த்தவும் அவர் கரத்தினால் ஆகும். ஆனா செய்யலைங்க. 6 மாசம் யோபுனுடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, 6 மாசம் கர்த்தர் விட்டுட்டாரு. யாரை விட்டுட்டாரு? யோபு. ஏன் விட்டாரு தெரியுங்களா? இந்த உபத்திரவத்துல தான் நீ எவன் நல்லவன் எவன் கெட்டவன், எவனாவும் உண்மையா நேசிக்கிறான் எவனாவும் கூட நிக்கிறான்றதை நீ பார்க்கணும். சொல்லுங்களேன், ரியலா சொல்றேன். நான் சொல்றேன், இந்த காலகட்டத்தில் தான் மனிதர்களை, உறவுகளை, நண்பர்களை புரிந்து கொள்ளணும். அதற்கு தான் தேவன் அமைதியா இருக்கிறான். உன் சரீரம் கெட்டு போனது உண்மை யோபுவே, உன் பொருளாதாரம் வீழ்ந்து போனது உண்மை, நீ பெத்தெடுத்த பிள்ளைங்க 10 போனது உண்மை. இதெல்லாம் என்ன பேசுறான் எல்லாம் நின்னு பாருன்னாரு. என்ன நடந்தது வாசிங்க. யோபு 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. இன்னும் ஒரே பாயிண்ட் முடிச்சிடறேன் 5 நிமிஷத்துல. யோபு 19:13 வாசிங்க பிரதர். என் சகோதரரை என்னமா, இவங்கெல்லாம் யார் தெரியுமா? யோபு வீட்டில் ஓசி சோறு தின்னு இருந்தவனுங்க எல்லாம். சொல்லுங்க இந்த வார்த்தையை. நீ நல்லா இருக்கும்போது உங்ககிட்ட வாங்கி தின்னவன் எவனா? நீ கெட்ட வந்தானா? வந்தானா? இந்த சர்ச்சில் இப்படிதான் சொல்லி கொடுப்போம். ஆமென் சொல்லுங்க. என் பகைஞர் எல்லாரையும் என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் 10,000 ரூபாய் காசு கேட்டா என்ன சொல்றாங்க? பத்திரத்துல கையெழுத்து போடுங்க, இது ஏன் காசு இல்ல ஃப்ரெண்டு காசுன்னு பத்திரத்துல கையெழுத்து வாங்கலாம் 10,000 ரூபாய்க்கு. அறிமுகமானவர்கள் எங்க போயிட்டாங்களா? அந்நியர்னா தெரியுமா? யாருனே தெரியாது, யாருனே தெரியாம ஆயிட்டாங்களாம். அப்புறம் சிஸ்டர், என் பந்து ஜனம். பந்து ஜனம் என்ன தெரியுமா? சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, அப்பா கூட பிறந்தவங்களும் அம்மா கூட பிறந்தவங்களும் பந்து ஜனம். பந்து காலில் எட்டி ஓதிங்க. ஆமென் சொல்லுங்க. பந்து ஜனங்கள். நான் சொல்லி தரேங்க. பந்து ஜனங்கள் விலகி போலாமாங்க? இந்த மனுஷனை விட்டு விலகி போனார்கள். படி, இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான்றதை என்ன பண்ணிட்டாங்க? ஆமென் சொல்லுங்களேன், மறந்து போயிட்டாங்க. அப்புறம் சிஸ்டர், என் வீட்டு ஜனம், என் வேலைக்காரியனும் இன்னும் எப்படி என்றாங்களா? அந்நியரா எண்ணுகிறார்கள். எப்படி ஆயிட்டனா? எப்படி உண்மையா நான் பரதேசியா என் குடும்பத்துக்கு ஒரு காலத்துல தெரிஞ்சேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவன் துறை பையனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எங்க இருக்கிறானே தெரியலன்ட்டாங்க. எங்க இருக்கிறானே தெரியல. இன்னும் சொல்ல போனா எங்க மாமாவுக்கு ஒருத்தர் செத்துட்டான்னு சொல்லிட்டாங்க. அவன் செத்துட்டான்னுட்டாங்களாம். அதனால்தான் நான் வீடு கட்டி என் வாழ்க்கையில என்னென்ன நல்லது நடந்ததோ ஒரு சொந்தக்காரன் கூட என்ன பண்ணல. எங்க அக்காவுக்கே பத்திரிக்கை ஏன் தெரியுமா வச்சேன்? எங்க பாஸ்டர் சொன்னாரு, டேய் தம்பி, உனக்கு இருக்க கூட பிறந்த ஒன்னே ஒண்ணு, அது சரியா, அதுக்கு சொல்லாம இருக்கக்கூடாது. வருது வரல, உண்மையா பொய்யா போய் வச்சுட்டு வந்துருப்பாங்க. என் மாமனாருக்கு எப்ப தெரியுமா பத்திரிக்கை வச்சேன்? நம்புவீங்களா நீங்க? நாளைக்கு கிரக பெருசை நீங்க மத்தியானம் போய் வச்சேன். வீடு கட்டியான எங்க பாக்கத்தான் எவனையும் கூப்பிடலையே நானு. உங்களெல்லாம் விட மனுஷங்க சொந்தக்காரங்க ரொம்ப படிச்சவன் நான். ஏன்னா 13 வயசுல பிளாட் பார்த்துக்கு வந்தவன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நமக்கு ஒண்ணுன்னா சொந்தக்காரன் நல்லா இருந்தா 4 பேர் வருவான் சிஸ்டர்.
வீடு கட்டினா 4 பேர் வருவான், நீ வரும்போதெல்லாம் கறி சோறு போட்டா 4 பேர் வருவான், நீ வீட்டுல சேர்த்து கும்மால் அடிக்கும் போது 4 பேர் வருவான். இப்ப அவன் உயர்ந்துட்டானா உன்னை அசால்ட்டா பார்ப்பான். நீங்க சொந்தக்காரனை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியல, ஆனாலும் நம்ம இன்னைக்கு எத்தனை வாட்டி அடிபட்டாலும் திருந்த மாட்டோம் பாருங்க. நம்ம எத்தனை வாட்டி அடிபட்டாலும் நம்ம மட்டும் என்ன பண்ண மாட்டான். ஏங்க இப்ப என்ன எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரங்க, கிழக்கத்தி புத்திரர்ல யோபுவை போல இன்னும் யாருமே இல்ல. இப்ப என்ன ஆயிட்டாராம், பரதேசி. வாசி வாசி. நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது பக்கத்திலே உட்காராதான் அந்த பொண்டாட்டி. மூச்சு காத்து கூட என் மேல என்ன பண்ணக்கூடாது. என்ன சூப்பர் மனைவி பாருங்க. ஆமென் சொல்லுங்க. என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க என்ன பண்றாங்களா, அல்லேலூயா. எல்லாரும் இந்த மனுஷனை விட்டு விலகினாங்க. இப்பதான் இந்த மனுஷனுடைய ஐ திறக்கப்படுது, இப்பதான் இந்த மனுஷனுடைய கண்கள் விரிக்கப்படுது, இப்பதான் விசுவாசத்துல வளரவே ஆரம்பிக்கிறான். 25ஆம் வசனத்துல சொல்றான், யார் என்னை கைவிட்டு போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று கையை தட்டி சொல்லுங்களேன். உன் வாழ்க்கையில ஏன் பிரதர் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து உன்னை எல்லாரையும் விட்டு எடுத்து உன்னை நீ நம்பி இருந்த எல்லாரையும் உன்னை விட்டு விலக்கினார் தெரியுமா? நீ விசுவாசத்துல வளர்ந்து ஒன்னு சொல்லணும், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் அந்த நாளில் நிற்பதை என் கண்களால் பார்ப்பேன். நான் சோதிக்கப்படுகிறேன், சோதிக்கப்பட்ட பின் எப்படி மாற போறேன்? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் இனிமே சொந்தக்காரனை நம்ப மாட்டீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த விசுவாச வாழ்க்கையை உன்னை கொண்டு வர்றதுக்காக தான் நிர்மூலமாக்க சத்துருக்கு அனுமதி கொடுத்துட்டு அமைதியா இருந்தார் கர்த்தர். ஆனா எப்போதும் அமைதியா இருப்பதில்லை. நீ இழந்தவைகளை அதே சத்துருக்களுக்கு முன்பாக 2 மடங்கு வாசிங்க. இப்ப வாசிங்க 42:10 வாசிங்க. 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக, அதாங்க யோபு, ஆமே, ஜெபித்த போது சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரினார். இருமா எக்ஸ்பிரஸ் வீட்டுக்கு போணுமா, இரு, அர்ஜென்ட் படாத ரொம்ப. சகோதர சகோதரி கூட பிறந்தவங்களே, அப்போது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்துல வந்து சோறு தின்ன. சொல்லுங்க, வெக்கமே இல்லாம வருவான். பாத்துக்கிறீங்களா? அவன் சொந்தக்காரனை பாத்துக்கிறியா தம்பி? நம்ம ஒண்ணுமே இல்லாதப்ப இன்னாடான்னு கூட நம்மளை கேட்டிருக்க மாட்டான். இப்ப கர்த்தரோட கிருபையினால வந்து கைப்பாடா உழைச்சி ஒரு வீட்டை கட்டி பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கொஞ்சம் நம்ம நல்லா ஆயிட்டோம்னே சித்தி பொண்ணு வீடு கட்டிக்குதுன்னுவான். வெக்கமே இல்லாம சொல்லுவான். வெக்கமே இல்லாம சித்தினே வீட்டுக்கு வருவான். பாத்துக்கிறீங்களா? பார்த்தது இல்லை நீங்க. ஏன்னா அமெரிக்கால இருந்து இப்பதான் வந்துக்கிறீங்க, உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அமெரிக்கன் சிட்டிசன் நீங்க. அப்படியே நிறுத்தணும், கேட்ல நிறுத்தணும். நிறுத்தி அவனை என்னலாம் சொன்ன என்னை பத்தி நீ ஏன் வந்தன்னு கேட்கணும். கேட்கிற தைரியம் என்ன பண்ணணும் உங்களுக்கு? அப்ப என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, சொந்தக்காரனை சேர்த்து வச்சுக்கின்னு சர்ச்சுக்கே சொல்ல மாட்டேன் பாருங்க வீடு கட்டிக்கிறத. ஒருத்தர் சொல்றாரு, சித்தப்பா வந்துட்டார், கொஞ்சம் சேர் கொடுங்கன்றார். நான் எழுந்து நிக்கிற, சித்தப்பா உட்காந்துக்கினார். நம்ம ஆட்களுக்கு பணமும் வீடும் வசதியும் வந்தா யார் வந்துருவாங்கன்னா சொந்தக்காரன் வந்துருவான். ஆனா நீ தனிமையில அழுது கொண்ட அந்த பிள்ளைகளை வைத்து அனாதையாய் நின்ற போது எவனும் வரல, கர்த்தர் தான் இருந்தார். ஆமேன் சொல்லுங்களேன். எல்லாம் வந்து அறிமோனால் வந்து அவன் வீட்டில் என்ன பண்ணாங்களா, சோத்துக்கு வந்துக்குது. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. சோத்துக்கு வரதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்கும். ஆமேன். என் வந்த சொந்தக்காரன் கூட போன வீட்டில் சேர்க்காதீங்க பிரதர். சேர்த்தீங்கன்னா நீங்க அழிஞ்சிங்க, நான் எழுதி தரேன். நீங்க காலி. நீங்க நம்ம பரிதாபப்பட்டு சேர்த்தீங்கன்னா அவன் உள்ள வந்து உன் ஆசீர்வாதத்தெல்லாம் பார்த்துட்டு போயிடுவான். போஜனம் பண்ணி என்னது எப்ப அங்கலாய்க்கிற? அன்னைக்கு வந்து என் பக்கத்துல உட்காந்து அங்கலாயிடான்னா பங்களா காட்டு போயிட்டேன். இப்ப என்னவா, ஐயோ நீ இப்படி நண்டுச்சாமே, இப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தியாம மேல, ஐயோ கேள்விப்பட்ட ரொம்ப கஷ்டமா இருந்து மூக்குலே குத்தின்னு மூக்குலே குத்தின்னு. அதெல்லாம் தெரியாதா நான் கஷ்டப்பட்டது? உனக்கு அனாதை அலைஞ்சி தெரியாதா?
எல்லாத்தையும் இழந்து சொரிஞ்சது உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். ஒருவேளை யோபு அப்படியே செத்துட்டு இருந்தா சாவுக்கு வந்திருக்க மாட்டான். அவனுக்கு தெரியுமா உங்களுக்கு? யோபுக்கு இப்ப என்ன வந்துருச்சு? நல்லா கவனிங்க. உங்களை நிர்மூலமாக்குவதற்கு கர்த்தர் சத்துருக்கு அனுமதி கொடுத்தது உங்களை அழிப்பதற்கல்ல. அதே சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்தி அவர்களை எந்த சத்துரு உன்னை அவமதித்தார்களோ, உன்னை விலகி போனார்களோ, என்ன சொல்றாங்கன்னா அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி, ஆமா 1 கிராம் நீ போட்டினா ரிட்டர்ன் 1 கிராம் வரும். சொல்லுங்க. ஏன்னா இப்ப யோபு கிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. நீ கண்டிப்பா 5 கிராம் நகை போட்டினா அவன் எவ்வளவு போடுவான்? கண்டிப்பா நீ 1500 ரூபாய் மொய் எழுதுனா அவன் எவ்வளவு வைப்பான்? மொய்யே என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் பாலிசி. எல்ஐசியில கொடுக்குறான்ல ரிட்டர்ன் பாலிசி. 5000 கொடுத்தா 5100 ரூபாய் திரும்பி கொடுப்பான். இப்பெல்லாம் எப்படின்னு கேட்டா 5000 வச்சுட்டு போனான். 5000 வச்சப்பா நானு, அந்த நாய் 5000 வச்சுட்டு போதுன்றான் ஒருத்தவன் கிட்ட. அவன் என்ன எதிர்பார்க்கறான்? நீ வச்சது 5000, அவன் நீ எவ்வளவு வைக்கணும் அவனுக்கு? பாருங்களேன், இது அவன் கஷ்டத்துல இருக்கும்போது தங்க காசு கொடுத்துருக்கல பிரதர். நியாயமா சொல்லுங்க. ஆளுக்கு வந்து இருக்க யோபு ரொம்ப கீழே இறங்கிட்டப்பா, சேட்டு பசங்க மாதிரி, நீ கீழே போயிட்ட, இந்தா துட்டு போய் எங்கன்னா கடை வச்சு போச்சுக்கோன்னு. நம்ம ஆளுங்களை மாதிரி குழியில தூக்கி போட்டு உலகத்திலேயே ஆள் கிடையாது தெரியுமா உங்களுக்கு? இப்ப அவனே டபுள் மடங்கு காசு வச்சுக்கிறான். இப்ப என்ன பண்றாங்க? ஒருத்தர் வந்து என்ன கொடுக்குறாங்களா? சிக்கு ஓடு, தூக்கின்னு ஓடணும். அதுக்குதான் ஆமேன்னு சொல்லுங்க. தங்க காசு கொடுத்து கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலை பார்க்கலாம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில சத்ரு நிர்மூலமாக்கி போட்டதை அவன் கண்களுக்கு முன்பாகவே கட்டி எழுப்பி இந்த மாதத்துல கர்த்தர் உங்க தலையை உயர்த்தி கடைசியா ஒண்ணு மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம், இயற்கை நிர்மூலமாகிடுச்சு இந்த பிள்ளைய. கர்த்தர் என்ன பண்ணார்? மார்க் 5:35 வாசி. 5:35 வாசிமா. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில், இயேசு இப்படி பேசிக் கொண்டிருக்கையில், ஜெப ஆலய தலைவன் உடைய சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி அவ்வளவுதான் நிர்மூலமாய் போச்சு, இனி ஏன் சர்ச்சைக்கு போற, இனி ஏன் பைபிள் படிக்கிற, இன்னி ஏன் போராடி இருக்கிற என்று கேட்டார்கள். வாசி. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரையும் தம்மோட வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவரையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அதற்கு அவரை பார்த்து அழுதவன் கொஞ்ச நேரத்தில் சிரிச்சிட்டான். இந்த சொந்தக்காரன் ஆமேன் சொல்லுங்க. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்திலே பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். அதற்கு சிறுபின்னே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறுபன் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆமே. இயற்கை மரணம், இயற்கை. சின்ன பிள்ளைங்களாம் நிறைய பேர் சாகுறாங்க. அப்படி இயற்கை மரணம் வந்துருச்சு. இப்ப ஊர்காரன் சொல்லியிருப்பான், என்ன சொல்லியிருப்பான்? விதிங்க, விதி. விதி யாராலும் என்ன பண்ண முடியாது, தலையெழுத்துங்க. இந்த நேரத்துல ஒரு போனும் எழுதி வச்சிருக்குதுங்க. இப்படி எல்லாம் இயற்கையின் மேல பழிய போட்டிருப்பான். இயற்கைகளை மாற்றி இயற்கையின் மேல் அதிகாரம் கொடுக்கிற ஒருவர். பிரதர், இயற்கை கூட உன்னை நிர்மூலமாக இடம் கொடுக்காத பிரதர். நீ ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எவருவ பார்த்து அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனி யார் அழைச்சாலும் பயன் இல்லை. அவர் நம்பின தேவன் இனி வந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா நான் சொல்லட்டுமா, எவ்வுயிரு நம்பின தேவன், எவ்வுயிரு விசுவாசம் வைத்த அந்த தேவன் இந்த மகள் நிர்மூலமாகி போய் மரித்து போய் இருந்த போதும் அவளை திரும்ப எழுப்பினார். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிர்மூலமா கட்டி எழுப்புறவருங்க நம்ம ஆண்டவரே. சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில உனக்கும் உன் சரீரத்தில் ஏற்பட்டிருக்க வியாதி, பலவீனம், யார் யாரோ என்னமோ சொல்றாங்க, இது ஜெனிட்டிக்கு, இது அவ்வளவுதான், இது கடைசி வரைக்கும் மாத்திரை போடணும், இது மாறாது, இது இப்படி ஆயிடும், அது அப்படி ஆயிடும். ஹே, செத்து போன வழியை எழுப்ப, நிர்மூலமான வழியை எழுப்ப என் தேவனால முடியும்னா ரொம்ப அவசரப்பட்டு டாக்டர் கிட்ட போய் ஆபரேஷன்லாம் பண்ணிக்காதீங்க. எதுக்கும் கர்த்தர் 1 நிமிஷத்துல மாத்தி போட்டுருவார். 1000 சாட்சி இருக்குது. ஒருவேளை நான் நினைக்கிறேன்
உன் விசுவாசத்தை, எவிரோட விசுவாசத்தை சோதிக்கிறதுக்காக கொஞ்சம் தாமதம் ஆனது போல உன்னுடைய காரியங்கள் தாமதம் ஆகலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் நிர்மூலமானதை கட்டுகிறவர் என்று, பாழானதை பயிர் நிலமாக்குகிறவர் என்று. எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? லைஃப் லாங்லாம் நீ அவஸ்தைப்பட மாட்ட. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயாவா. இப்படி சொல்றேன், உன் ஆசீர்வாதங்கள், எதிர்காலங்கள், நீ நம்பி இருந்த ஏதோ ஒன்று மரித்து போய்விட்டதா, இனி நடக்க வாய்ப்பில்லை, கிடைக்க வாய்ப்பில்லை, நீ மீண்டும் எழும்பி வர வாய்ப்பே என சத்துருக்கள் சிரிக்கலாம். நீ நம்பி வந்த இயேசு, நீ நம்பி வந்த இயேசு, நீ வந்த சபை உன்னை மீண்டும் உயிர்ப்பிக்காமல் விடாது. யார் சிரிச்சாங்களோ அவங்க முன்பாக ஆச்சரியப்பட்டு பிரமிப்பாங்க. இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத எவிரோட மகள் இப்ப இஸ்ரேலே தெரிஞ்ச மாதிரி மாறிட்டா. அவ சுவிசேஷமா மாறிட்டா. அவ இயேசுவை கடத்தி எல்லாருக்கும் சொல்றேன். உன் வாழ்க்கையில நடந்த மரித்து போன நிலைமை எதுக்கு தெரியுமா? இயேசு உன் மூலமாய் மகிமைப்பட, இயேசு உன் மூலமாய் வெளிப்படுவதற்கு கர்த்தர். ஆமென். தானியேல் 2:21 தானியேல் சொல்றான், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். கிபியோனே, நீ சந்திரனே ஆயிலோன் மேல நில்லுன்னு சொன்னா நிற்கும். அவரால் முடியாததுன்னு ஏதாவது இருக்காங்க சிஸ்டர்? இன்னைக்கு 3 காரியம். ஒன்னு சொல்றேன், மனிதர்கள்லாம் சேர்ந்து உங்களை நிர்மூலமாக்கிட்டாங்களா, கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். 2வது, சத்துரு நேரடியா மோதி நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறானா, இழந்து போனவைகளை 2 மடங்கு தந்து உன்னை பரியாசம் பண்ணவங்களெல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். அப்புறமா சிஸ்டர், இயற்கையை கூட உங்க மேல செயல்பட என்ன பண்ண மாட்டாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த 1ஆம் தேதி கர்த்தர் பேசுறாரு, உங்களை கட்டி எழுப்ப போறாரு, உங்களை பயிர் நிலமாக்க போறார். அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா. பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா, பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா, கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே சொல்லுங்க, பாலைவனமா சோலைவனமாய் மாற்றி நீரையா, பாலைவனமாய் இருந்த நம்மள சோலைவனமாய் மாற்றி நீரையா. ஆமென், ஆமென். அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? இந்த பாடல் தொடர்ந்து பாடும்போது கர்த்தருக்காக இந்த 1ஆம் தேதி காணிக்கை படைக்க போகிறோம். அதற்கு முன்பாக கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி எங்களோட திட்டமும் தெளிவுமாய் பேசியிருக்கிறீர். ஒருவேளை நீங்களே எங்களை நிர்மூலமாக்கி இருப்பீர்கள் என்றால் நாங்கள் இன்றைக்கு உம்மிடத்தில் வந்து வேண்டுதல் செய்கிறோம். மந்தையை பெருக பண்ணுவது போ என்னில் நான் இழந்தவைகளை பெருக பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். நான் இழந்த பரிசுத்தம், நான் இழந்த செல்வம், நான் இழந்த ஆசீர்வாதம், நான் இழந்த நன்மைகள் அத்தனையும் பெருக பண்ணுகிற தெய்வமே, எங்களை இந்த மாதத்தில் பெருக பண்ணி எல்லா மனித சதிகளுக்கு முன்பாகவும் என் தலையை உயர்த்தி எந்த மனிதர்கள் சதி செய்தார்களோ அவர்கள் எங்க கால்கள்ல வந்து விழுகிற அளவுக்கு ஒரு உயரத்துக்கு கொண்டு போக போறீங்கப்பா. எந்த சத்துரு முகாந்திரம் இல்லாமல் என்னை நிர்மூலமாக்கினானோ அதே சத்துருக்கு முன்பாக நீடித்த நாட்கள் நான் செல்வ செழிப்போட யோபுவை போல் வாழ்ந்து இந்த பூமியில இருப்பேன் ஆண்டவரே. எந்த இயற்கை எவிரினுடைய மகளை அழித்து போட்டதோ அந்த இயற்கைக்கு எதிராக மரித்து போனவளை உயிர்ப்பித்தது போல எங்க வாழ்க்கையில மரித்து போன எல்லாவற்றையும் உயிர்ப்பித்து நீர் ஆண்டவரை உயர்த்த போகிறீர். எங்களை நடத்துங்கப்பா. இந்த மாதம் இந்த பிள்ளைகளோட தேவைகள், இந்த பிள்ளைகளுடைய போக்குவரவு, இவங்க பிசினஸ் அத்தனையும் கர்த்தராலே நிரம்பி வழியும்படி ஆசீர்வதிக்கப்படுவதாக. இவங்க மேல தேவ தயவு தங்கியிருக்கட்டும். நிர்மூலமானதை கட்டுகிறவரே, பாழானதை பயிர் நிலமாய் ஏதேனாய் மாற்றுகிறவரே, இவர்களை நான் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.